முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் பெயரை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என மாற்றி முதலமைச்சர் விஜய் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் இதுநாள் வரை முதல்வரின் காலை உணவு திட்டம் என அழைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் பெயரை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என மாற்றி முதலமைச்சர் விஜய் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான மேலும் விவரங்கள். தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு பல்வேறு திட்டங்களுக்கு பொதுவான பெயர்கள் சூட்டப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் சில திட்டங்களுக்கு தொடர்பற்றவர்களுடைய பெயர்கள் சூட்டப்பட்டிருந்த நிலையில் அந்த துறையோடு தொடர்பு கொண்டவர்கள் பெயர்களை சூட்டி தலைவர்களுக்கும் மரியாதை செய்யும் வகையிலே முதலமைச்சர் பல்வேறு மாற்றங்களை துறை வாரியாக மேற்கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்திற்கு காலை உணவு அந்த திட்டத்தினுடைய பெயரும் தற்போது மாற்றப்பட்டிருக்கின்றது. சத்துணவு திட்டத்திற்கு பெயர் பெற்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பெயர் காலை உணவு திட்டத்திற்கு தற்போது சூட்டப்பட்டிருக்கின்றது. இதற்கான அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலும் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவ மாணவியருக்கும் இந்த காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான அறிவிப்பாகவும் இது வெளியிடப்பட்டிருக்கின்றது. பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என்று இதற்கு பெயரிடப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு மாணவர்களுக்கு கூடுதலாக பலனளிக்கும் வகையிலே 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவ மாணவியருக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. 2 முதல் 6 வரை அதாவது ஏற்கனவே அந்த அரசாணை எல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய அரசு தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் செயல்பட்டு வரக்கூடிய முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என்று பெயர் சூட்டப்படுகின்றது என்பதாக சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மாணவ மாணவியருடைய வருகை மற்றும் உணவு உட்கொள்வோர் எண்ணிக்கை அடிப்படையிலே மாணவ மாணவியருக்கு ஒரு நாளைக்கு 12 ரூபாய் செலவு என்ற அடிப்படையில் ஆண்டுக்கு 210 வேலை நாட்கள் பள்ளிகள் செயல்படும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்திற்காக ஆண்டுதோறும் மொத்த உத்தேச செலவினமாக 343 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்குவதற்கும் அனுமதியை முதலமைச்சர் பிறப்பித்திருக்கின்றார். இந்த நிதியாண்டு முதல் இதற்கான நிதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் கூறியிருக்கின்றார். ஏற்கனவே முதலமைச்சர் நடத்தியிருந்த ஆலோசனை கூட்டத்தின் அடிப்படையிலே முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவ மாணவியருக்கு தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி அன்று விரிவாக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சரால் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஏற்கனவே இத்திட்டம் தொடர்பாக வகுக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றி தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய 15,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய 15,14,000 மாணவ மாணவியர் பயனடையும் வகையில் இத்திட்டத்தினை விரிவாக்கம் செய்வதற்கான அனுமதியினையும் வழங்கியிருக்கக்கூடிய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்டியிருக்கின்றார். இனி வரக்கூடிய காலங்களிலே இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்பது பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என்று அழைக்கப்படும். 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் முழு அளவில் நடைமுறையில் இருந்த நிலையில் தற்பொழுது 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டு ஏறக்குறைய 15 லட்சத்துக்கும் கூடுதலான மாணவர்கள் அந்த திட்டத்தின் மூலம் பயனடையக்கூடிய வகையிலே நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவினம் ஏற்படும் என்ற அடிப்படையிலே ஒரு மாணவருக்கு நாள் ஒன்றுக்கு 12 ரூபாய் 71 காசு என்ற அளவிலே செலவினம் இருக்கும் என்று கருத்தில் கொண்டு 343 கோடியே 50 லட்சம் ரூபாயை திட்டத்திற்காக ஒதுக்குவதற்கு முதலமைச்சர் ஒரு அதிரடி உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.